அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 164, 165 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்னா, அந்த சண்டை தாங்க நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் அது என்னத்தை முடிஞ்சிருக்கோன்னா இழுக்கிறது, இன்னும் சண்டை போய்கிட்டு தான் இருக்கு. அந்த ஒரு சீனியர் வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு அட்டாக்கை இப்போ யாரோ வந்து தடுக்கிறாங்க. யாரா அது தைரியமாக வந்து தடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த மனுஷன் தான் இந்த டெம்பிளோடைய லாடாம். இந்த மனுஷன் கிட்டத்தட்ட 600 வருஷமா உயிரோட இருக்காராம்ப்பா. அப்போ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பார் யோசிச்சு பாருங்க. இப்போ லின்ஃபாங் வந்து நம்ம சீனியர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி வந்திருக்கவன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கானே, உங்களால் சமாளிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான். அவங்க என்ன சொல்கிறாங்க, டிவைன் பவர் நிறைய வேஸ்ட் ஆகும், பரவாயில்ல சமாளிச்சுக்கலாம், ஆனால் மற்றவங்க கூட என்னால் சண்டை போட முடியாது, உனக்கு வேறு எதனா பிளான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்னா இவங்கிட்ட சண்டை போடும்போது மற்றவங்க இவனை அட்டாக் பண்ணால் இவங்களால ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அவங்களுக்கு வந்து ஐடியா என்னென்னா, இந்த மூணாவது ஒருத்தன் இருக்கான்ல அவனையாவது ஃபஸ்ட்டு முடிச்சு விட்ருவோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவன் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கான். இப்போது அங்கே அந்த மனுஷன் கேட்குறாரு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, அதே பழைய புராணங்க. இந்த மாதிரி லின்ஃபாங் வந்து டீமன்ஸ் கூட சேர்ந்துட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான், நாங்கள் வந்து விசாரிக்கலாம் அப்படின்னு வரும்போது இந்த டீமன் கிங் கூட சேர்ந்து எங்களை அட்டாக் பண்ணிட்டான், நீங்கள் மட்டும் வரலன்னா நாங்கள் செத்தே போயிருப்போம் அப்படின்னு ஒரு கதையை கட்டுறாங்க. அந்த திரும்பினா லின்ஃபாங் அப்படின்னு திரும்பினது தான் நம்ம சீனியருக்கு சரியான கோவம் வந்துச்சு. ஒரு காடியை கேவலமாக பேசுகிறீங்களான்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக அட்டாக் பண்ண போகிறாங்க. அந்த மனுஷன் சொல்கிறாரு, அம்மா இருமா, பொறுமையாக இருமா, கோவப்படாதம்மான்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அந்த மனுஷன் ஷீல்டெல்லாம் போட்டிருக்காங்க. அது எல்லாத்தையும் தாண்டி போய் இவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே ஒரு 3 பேருடைய கல்டிவேஷனை மொத்தமாக எரேஸ் பண்ணிட்டாங்க. கல்டிவேஷன் அப்படின்னா என்னன்னு தெரியும் இல்லையா, அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி இந்த ஒரு நிலைமைக்கு வந்திருப்பாங்கல்ல, அது மொத்தமாக போச்சு. அவனுங்க பார்க்குறானுங்க, டெம்பிள் லார்ட் நீங்கள் தான் வந்து எங்களுக்காக பழி வாங்கணும் அப்படிங்கிறானுங்க. நம்ம ஆன்செஸ்டர் பார்க்குறாரு, யாரா இவங்க, அங்கே அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் நிற்கிறான், அவனையும் தாண்டி போய் ஒரு 3 பேரை முடிச்சு விட்டு வராங்க. ஆஹா, இந்த லேடி உண்மையாகவே காடாக இருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. லின்ஃபாங் பார்க்குறான், அடடா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நான் மட்டும் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்தேன் அப்படின்னா ஒருத்தன் என்கிட்ட வாழாட்டுவானா அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்போது டெம்பிள் லார்ட் பார்க்குறாரு, நீ எதற்கே என்னுடைய ஆட்களை அட்டாக் பண்ணியிருக்க, நான் வந்து உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாரு. நம்ம சீனியர் பார்க்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன சும்மா ஊஷன் டெம்பிள் தம்மா தூண்டு டெம்பிளில் இருந்துக்கிட்டு ஓவர் ஆடிக்கிட்டு இருக்க, இங்கே பாரு, நான் வந்து ஸ்ட்ராங்காக இருந்த காலத்தில் உன்னோட ஏன்ஷியன்ட் வார் கார்டே வந்தாலும் நான் சிங்கிள் ஃபிங்கரில் டீல் பண்ணுவேன்டா அப்படிங்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணேன், அவனுங்களுடைய கல்டிவேஷனை தான் நான் எரேஸ் பண்ணேன், அவங்கள கொலையா பண்ணேன், அவனுங்க பண்ண தப்புக்கு தண்டனை கொடுத்துருக்கேன், என்னமோ ஓவர் ஆடிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்கப்பா. இப்போ அந்த மனுஷனுக்கு கோவம் தாங்கலை. அவன் என்ன பண்ணுறான், இவங்களை அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறான், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ஒரு ஸ்பியர் ஒன்று எடுத்து அட்டாக் பண்ணுறான். இவங்க பார்க்குறாங்க, யாரா அவன் கப்பித்தனமாக அட்டாக் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஈஸியாகவே அந்த ஒரு அட்டாக்கை டிஃபீட் பண்ணிடுறாங்கப்பா. ஆனால் மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா மனம் தளர்ந்த மாதிரி தெரியல, மறுபடியும் அவர் வந்து விடாமுயற்சி கொண்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம சீனியர் பார்க்குறாங்க, ரைட்டு இவனுக்கு நார்மல் அட்டாக்லாம் சரிப்படாது, இந்த வரம் பாடுறான்னு சொல்லிட்டு இப்போ பயங்கரமான ஒரு அட்டாக் ஒன்று பண்ணுறாங்கப்பா. இந்த ஒரு அட்டாக்கை அந்த டெம்பிள் லார்டால சுத்தமாக தாங்க முடியலங்க. அந்த ஆளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. காரணம் என்னென்னா, அந்த ஆள் ஆல்மோஸ்ட் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கான். கிட்டத்தட்ட அந்த காட் லெவலுக்குள்ளே என்டர் ஆகக்கூடிய ஒரு ஸ்டேஜ். ஒருவேளை இந்த லேடி வந்து ட்ரூ காடாக இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவனுக்குள்ளே வருது. ஏன்னா இவரோட டிவைன் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி கூட ஒன்றுத்துக்கும் வேலைக்கு ஆகலையே. அந்த ஒரு லேடி பயங்கரமாக இருக்குது, ஈஸியாக இவனை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அடக்கிடுச்சு. கண்டிப்பாக காடாக இல்லாமல் வேறு யாரால் இதை பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார். இப்போது நம்மளுடைய ஆன்செஸ்டர் பார்க்குறாரு, ஆஹா நம்ம கான்டினென்ட்டில் எப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான காடு வந்தாங்கன்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. இப்போ தான் மற்றவங்களுக்கும் புத்தி வருது. அவனுங்க என்ன யோசிக்கிறானுங்க, என்னதான் நம்ம டீமன் கிங் அப்படின்னு சொன்னால் கூட அதுக்கு வந்து காடோடைய பவர் இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது, உண்மையாகவே இந்த ஒரு லேடி வந்து காடாக தான் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த ஒரு பர்சனால் சுத்தமாக தாக்கு பிடிக்கவே முடியல. அந்த டைமில் அந்த ஈட்டி இருந்ததில்ல, அதுக்குள்ளே இருக்க ஸ்பிரிட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வருது. அது என்ன சொல்லுது, அதாவது நம்ம சீனியரை பார்த்து அந்த ஸ்பிரிட் சொல்லுது, நீயே வந்து ஒரு ஸ்பிரிட் பாடி தான், எதுக்கு தேவையில்லாமல் உன்னோட டிவைன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படிங்குது. நம்ம சீனியர் பார்க்குறாங்க, நீ ஒரு சாதாரண வெப்பன் ஸ்பிரிட்டு, என் கூட சண்டை போகிற அளவுக்கு உனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அது என்ன சொல்லுதுன்னா, இந்த ஒரு டெம்பிளில் சண்டை போகிறதுக்கான ஸ்ட்ரென்த் என்கிட்ட இருக்குது அப்படிங்குதுப்பா. அந்த ஒரு ஸ்பிரிட் பவர் அப் பண்ணும்போதே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம ஹீரோ பார்க்குறான், ஆஹா இந்த ஸ்பிரிட் காட் லெவலில் இருக்கும் போல தெரியுதே, இதை சமாளிக்க முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இப்போ அந்த ஸ்பிரிட் வந்து அட்டாக் பண்ணலான்னு வரும்போது நம்ம சீனியர் தரமான ஒரு சம்பவம் பண்ணுறாங்க பாருங்க. அவங்க வந்து ஒரு அப்சார்ப்ஷன் டெக்னிக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. அது என்ன பண்ணுதுன்னா, பிளாக் ஹோல் மாதிரி உள்ளுக்குள்ளே இழுக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்பிரிட் பார்க்குது, ஐயோ இதுன்னு அது காட் லெவல் டெக்னிக் ஒன்றுமே புரியலையா அப்படிங்கிற மாதிரி முழிக்குது. ஏன்னா அது உள்ளுக்குள்ளே இழுக்குது, இதால் தாக்கு பிடிக்க முடியல. இப்போ அந்த ஸ்பிரிட் என்ன பண்ணுது, நம்ம சீனியர் அட்டாக் பண்ணலான்னு பார்க்குது. ஆனால் அந்த ஒரு அட்டாக்மே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஒரு அப்சார்ப்ஷனுக்குள்ளே தான் போகுது. ஐயோ என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்பிரிட்டே முடிக்குது. இப்போ மற்றவங்கள பார்க்குறாங்க, ரைட்டு நம்ம சோலி முடிஞ்சு போச்சா அப்படின்னு பார்க்குறானுங்க. கீழே நம்ம ஆன்செஸ்டர் பார்க்குறாரு, ஆஹா இது உண்மையாகவே ட்ரூ காட் தான் போல தெரியுது,
இவன் கூட எப்பரா இவ்வளோ பவர்ஃபுல்லான காட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. இப்போ அந்த டெம்பிள் மாஸ்டர் அவர் என்ன பண்றாரு, நம்ம சீனியர் அட்டாக் பண்றாரு. ஆனா அந்த அட்டாக் கூட வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அப்சார்ப் ஆயிடுச்சு. அந்த மனுஷன் பாக்குறாரு, ஆஹா இப்படியே போனா ஸ்பிரிட்டுக்கு என்ன ஆகும் தெரியலேன்னு அவர் காப்பாத்தலான்னு வராரு. ஆனா அந்த ஸ்பிரிட் என்ன பண்ணுது, அவர் தூரமா தள்ளிடுது, பக்கத்துல வராத அப்படிங்குது. ஏன்னா அவருமே உள்ளுக்குள்ள போயிட்டா என்ன பண்றது. இப்போ அந்த ஸ்பிரிட் வந்து கதற ஆரம்பிக்குது, என்ன விட்டுடு அப்படிங்குது. நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குது. இவங்க பாக்குறாங்க, நீ ஒரு சாதாரண ஸ்பிரிட், என்னோட ஆரிஜினை தெரிஞ்சுக்கணும்னு பாக்குறியான்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்பொழுது வேற ஒரு பிரச்சனை வருது. இப்போ இவங்க வெளியில வந்ததுனால அந்த டூம்குள்ள அந்த காட்ஸ் எல்லாமே அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது டீச்சர் கிளாஸ்ல இருந்து வெளில போனோடனே பசங்க என்ன பண்ணுவாங்க, அதே விஷயம் தான் அந்த டூம்ல நடந்துகிட்டு இருக்கு. இவங்களோட பவர் அங்க இருக்கிற வரைக்கும் தான் டூம் வந்து ஸ்டேபிளா இருக்கும். ஸோ அவங்களும் பாக்குறாங்க, என்ன சொல்றாங்கன்னா, உள்ளுக்குள்ள பிரச்சனையா இருக்கு, இதுக்கு மேல நீ சமாளிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. அடி பாவி கோத்து விட்டு போயிட்டேங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பாக்குறான். அந்த ஸ்பிரிட் இருக்கு பாருங்க, அது நக்கலா பேசுது. அது என்ன சொல்லுது, நான் அப்பவே சொன்னேன் உன்னோட ஸ்பிரிட் பாடி ஸ்ட்ரென்த் இருக்க வரைக்கும் தான் உன்னால ஆட்டம் போட முடியும், பத்தியா ஸ்ட்ரென்த் காலி ஆயிடுச்சு, இப்போ ஓடி போயிட்ட, ஆனா நீ எங்க இருந்து வந்திருக்க நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுதுப்பா. இப்போ நம்ம ஹீரோ பாக்குறான், ரைட்டு வேற வழியே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்க அந்த பிரம்மாஸ்திரத்தை வெளியில எடுத்துறான். அந்த காட் சீல் இருக்கு இல்லையா, டர்ட்டில் காட் கொடுத்த சீல், அதை எடுத்து ஆக்டிவேட் பண்றான். இப்போ அந்த ஒரு அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா பீஸா போயிடுச்சு. இவனுங்க பாக்குறானுங்க, யாரா இந்த பையன், எங்க இருந்தா வந்திருக்கான், இவன் எத்தனை காட் ஆர்டிஃபேக்ட் தான் வச்சிருப்பான், இவன் உண்மையாவே மனுஷன் தானா அப்படிங்கிற லெவலுக்கு யோசிக்கிறானுங்க. ஏன்னா ஒன்று விட்டா ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டே இருக்கான்ல. இப்போ லின்ஃபங் என்ன பண்ணுறான், அந்த ஒரு டர்ட்டில் காடை சமன் பண்ணுறான். அவர் உள்ளுக்குள்ளே வரும்பொழுதே பயங்கர கோபமாக வராருப்பா. அவன் வந்து என்னுடைய வாரிசு, எவ்வளோ தைரியம் இருந்தால் அவனுக்கு பிரச்சனை கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி வராரு. இப்போ அந்த ஸ்பிரிட் கேட்குது, என்னது வாரிசா அப்படின்னு சொல்லும்பொழுது, ஆமாம் அவன் வந்து என்னோட வாரிசு தான், எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்குது. இந்த டெம்பிள் லார்ட் பார்க்குறான், என்னடா இந்த ஸ்பிரிட்டுக்கு அந்த காடை தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அதே சமயத்தில் மற்றவங்க பார்க்குறாங்க, ஆஹா இது அந்த காடு தானே, நம்மளுடைய காண்டினென்ட்டை பாதுகாக்கிறது இந்த காடு தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. எப்படா லின்ஃபங்க்கு இந்த காடு கூட கனெக்ஷன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த காடு என்ன சொல்லுதுன்னா, ஏண்டா நீ தானே டெம்பிளோட லார்டு, ஆக்சுவலாக அந்த பொசிஷனுக்கு உனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இல்லைங்க இங்கே பாருங்க எங்கள் ஆட்களோட கல்டிவேஷன் எல்லாமே எரேஸ் பண்ணிட்டாங்க, அதுக்காக நான் எக்ஸ்பிளனேஷன் கேட்க வந்தேன் அப்படின்ன உடனே பயங்கரமாக கோவம் வந்ததுப்பா காடுக்கு. அவங்க என்ன கேட்குறாங்க, இது எக்ஸ்பிளனேஷனா, ஏன்னா அந்த பசங்களை பாரு 16 வயசு தான் ஆகுது அவங்களுக்கு, அவனுங்க இந்த வயசுலேயே ஏகப்பட்ட முறை டீமன்ஸ் கூட சண்டை போட்டிருக்காங்க, டீமன்ஸ் எல்லாம் வந்து அடக்கியிருக்காங்க, எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத பண்ணியிருக்கானுங்க. அவனுங்களை போய் நீ கேள்வி கேட்குற, யார் என்னன்னு பார்த்து கேள்வி கேட்கறது கிடையாதா, எது சரி எது தப்புன்னு உனக்கு தெரியாதா, இந்த ஒரு டெம்பிளை எதுக்காக நம்ம அமைச்சோம், அதோடைய உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறது உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு சராமரியாக கேள்வி கேட்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் அவன் ஒரு ஹீரோ, கண்டினியூஸாக நீ வந்து இந்த மாதிரி நம்மளை காப்பாற்றுறவங்க எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டே இருந்தனா நாளைக்கு யார் வந்து நார்மல் பீப்புளை காப்பாற்றுவாங்க, யாராவது வந்து சண்டை போடணும் வந்து நிற்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குதுப்பா. இதுக்கு மேலே அவனுங்கிட்ட சுத்தமாக பதிலே கிடையாது. அந்த ஸ்பிரிட்டுமே வந்து என்ன சொல்லுது, சரி ஓகே பரவாயில்ல விடு, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, இதுக்கு மேலே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த காட் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு அவன் வந்து என்னுடைய அடுத்த வாரிசு, நம்மளுடைய அடுத்த பாதுகாவலன் அவன் தான், அவனுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போகுது. இப்போ அந்த ஸ்பிரிட் வந்து லின்ஃபங் கிட்ட கேட்குது, ஏண்டா நீ அந்த ஆளோட சக்ஸஸர்னு ஏன்டா முன்னாடியே சொல்லலை, எவ்வளோ எனர்ஜி வேஸ்ட்டு எவ்வளோ டைம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. இவனா சொல்கிறான், இல்லைங்க இந்த மாதிரி அவர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காரு எல்லாரையுமே, அங்கே ஏகப்பட்ட பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, ஸோ ஒரு லைஃப் ஆர் டெத் சிச்சுவேஷன் இல்லாமல் நான் கூப்பிட வேணான்னு பார்த்தேன் அப்படிங்கிறான். அதுவுமே என்ன சொல்லுதுன்னா, ஆமாம் கரெக்டு தான், அங்கே ஏகப்பட்ட பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, அந்த காடால் கூட ரொம்ப காலத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா டெம்பிள் லார்ட்கிட்ட, இங்கே பாரு இதுக்கு மேலே நீ பார்த்துக்கோ, நான் கிளம்பி போகிறேன், என்னோட ஸ்ட்ரென்த்தை நான் ரீகெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கிளம்பி போயிடுச்சு. இப்போ இந்த டெம்பிள் லார்ட் பார்க்குறாரு, நம்ம லின்ஃபங்கை பார்க்குறாரு, அவனோட சிஸ்டரை பார்க்குறாரு, ரெண்டு பேரையும் பார்த்துட்டு மனுஷன் கேட்குறாரு, அவளுக்கு வந்து ஷூரா பாடி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் ஷூரா பாடி இருக்குது அப்படிங்கிறான். எங்கள் அப்பா லின் ஷாவுத்தியன், அவர் தான் வந்து சின்ன வயசுலேயே இவளை அடாப்ட் பண்ணி கூப்பிட்டு வந்தார் அப்படின்னு உடனே, எது உங்கள் அப்பா லின் ஷாவுத்தியனா, அதனால தான் நீ இவ்வளோ திறமையாக இருக்கே அப்படிங்கிறா மனுஷன். இப்போ லின்ஃபங் கேட்குறான், இந்த மாதிரி என்கிட்ட அந்த ஒரு டோக்கன் இருக்குங்க, அதை யூஸ் பண்ணி அந்த ஒரு பூலில் குளிக்கலாம்னு நினச்சேன், என்னால் குளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவர் என்ன சொல்கிறாரு, நீ லின் ஷாவுத்தியன் பையன், கண்டிப்பாக நீ வந்து குளிக்கலாம்ப்பா அப்படிங்கிறாரு. இப்போ மற்றவங்களாம் தடுக்கிறாங்க, இல்லைங்க வேணாம் அப்படிங்கிறானுங்க. அவனுக்கு என்ன சொல்கிறானுங்க, அவன் உடம்புல வந்து ஒரு காட் இருக்கா, ஃபியூச்சரில் அவன் ஸ்ட்ராங் ஆகிட்டான், நமக்கு எனிமி ஆகிட்டானா நம்மளால் சமாளிக்க முடியாது அப்படிங்கிறானுங்க. இவர் என்ன சொல்கிறாரு, டேய் இப்போ தான் ஒரு காட் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு போனார், அவருடைய வார்த்தையை மீறி நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. அவனுங்களுக்கு என்னன்னா இவனோட சீக்ரெட் டெக்னிக் எடுக்கணும், ஆனால் மனுஷன் இதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டார், அது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. கரெக்டாக இங்கே தான் இந்த ஒரு எபிசோட முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை.